வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு ரெக்ரூட்மென்ட்க்கு ஆஃபர் வந்துருந்துச்சு. இந்த மாரி நெறைய போஸ்டிங் இருக்கு. அதுக்கு கீழ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் வந்து இவ்ளோ போஸ்டிங்ஸ் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நெறையா போஸ்டிங் வந்து குடுத்துருந்தாங்க. எக்ஸாமினர், ரீடர், பெயிலிஃப் இந்த மாரி நெறையா பதவிகள் வந்து குடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைமா இப்ப தான் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத குடுக்கணும் நீங்க. ஓகேங்களா? குடுத்து நம்ம ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி எல்லாமே என்டர் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்னா என்டர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னோட இமெயில் ஐடிய நான் குடுக்குறேன். இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கரண்ட்ல எது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதுதான் குடுக்கணும். அதே மாரி அத ஆ ரெகுலரா யூஸ் பண்றத குடுங்க. சரிங்களா? வேற எதுவும் குடுத்துற வேண்டாம். ஸோ டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே ஒவ்வொன்னா ஃபில் பண்ணுங்க. இந்த இடத்துல ஆதார் நம்பர் வந்து கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, நமக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? பாஸ்வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பாஸ்வேர்ட் போடுறீங்க அப்படிங்கிறத. ஏன்னா, லாகின் பண்ணி அடுத்த டைம் எக்ஸாம் அப்ளை பண்றது, அதுக்கெல்லாம் தேவைப்படும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, கேப்ச்சா. நீங்க அந்த கேப்ச்சா போட்டு ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இந்த மாரி நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத குடுக்கணும். குடுத்தோம்னா, நமக்கு வந்து இப்ப நம்மளோட லாகின் ஐடி வந்து நம்மளோட மெயில் ஐடி தான். ஓகேங்களா? மெயில் டூ என்னோட மெயில் ஐடிய நான் போடுறேன். அடுத்தது பாஸ்வேர்ட் நம்ம என்ன பாஸ்வேர்ட் போட்டோமோ, அத அப்படியே இங்க என்டர் பண்றோம். ஆ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இதுல லாகின் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு வந்து கீழ நீங்க அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த கேப்சாலாம் போட்டதுக்கப்புறம் ஓகே குடுத்தோம்னா, நம்ம மொபைலுக்கு வந்து ஒரு மெயில் ஐடி ஐ மீன் ஒரு ஓடிபி வந்து வந்திருக்கும். சரிங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட் டைமா நீங்க லாகின் பண்றப்ப என்ன ஆகும்னா, யூசர் நேம், பாஸ்வேர்டு அதுக்கு அடுத்தது அந்த ஓடிபியும் என்டர் பண்ற மாரி இருக்கும். என்டர் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா கேப்ச்சா அப்படிங்கிறது வரும். நான் ஆல்ரெடி ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டனால எனக்கு டைரக்ட்டா யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் கேப்ச்சா மட்டும் தான் வருது. ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப மட்டும் அப்படி வரும். சரிங்களா? அது ஒருக்கா செக் பார்த்துக்கங்க கரெக்ட்டா. ஒண்ணும் பெருசாலாம் இல்ல. ஓடிபி வரும். அத எடுத்து என்டர் பண்றது தான். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம கேப்ச்சா என்டர் பண்ணதுக்கு அப்புறமா சப்மிட் அப்படிங்கிறத குடுக்குறோம். லாகின் ஆயிருச்சு. லாகின் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாரி ஒரு பேஜ் நமக்கு வரும். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? செலக்ட் பண்றீங்க. உங்களோட மாவட்டத்த நீங்க செலக்ட் பண்றீங்க. செலக்ட் பண்ணி சர்ச் அப்படிங்கிறத குடுக்குறோம். குடுத்தோம்னா, உங்க மாவட்டத்துல என்ன பதவிகள் காலியாக இருக்கு? அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு ஒரு காலம் வருது. 2 காலம் இருக்கு. கரூர் மாவட்டம் நான் குடுத்துருக்கேன். கரூர் மாவட்டத்த பார்த்தோம்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ங்கிற ஒரு பணி இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு கிளீன்லினஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், மசால்ச்சி போன்ற பதவிகள்லாம் நமக்கு இருக்கு. பணிகள்லாம் நமக்கு இருக்கு. சரிங்களா? இப்ப நான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நான் அப்ளை அப்படிங்கிறத குடுக்குறேன். குடுத்தேன்னா ஃபர்ஸ்ட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன போஸ்ட்டுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கரெக்ட்டு தான். அடுத்தது அறிவிப்பெண் அதுவே. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஃபில் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது விண்ணப்பதாரரின் பெயர். நம்ப ல ஐடி கிரியேட் பண்றப்பயே அதெல்லாம் குடுத்துருப்போம். அதனால டைரக்ட்டா வந்துரும். அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? டேட் ஆஃப் பர்த்த வந்து நம்ப போடுறோம். அடுத்தது உங்க ஏஜ் அவங்களே கால்குலேட் பண்ணி குடுத்துர்றாங்க. அடுத்தது பாலினம். என்ன ஜெண்டர். அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ். மேரிடா? அன்மேரிடா? விதோவா? அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அன்மேரிட்னா அன்மேரிட் குடுத்துருங்க. அப்ளிகன்ட்ஸ் பிளேஸ் ஆஃப் பர்த். நீங்க எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? அப்படிங்கிறத கேட்குறாங்க. அடுத்தது நேட்டிவ் ஸ்டேட். என்ன ஸ்டேட்ட சேர்ந்தவங்க? தமிழ்நாடு. என்ன டிஸ்ட்ரிக்ட்ட சேர்ந்தவங்க? அப்படிங்கிறத கேட்குறாங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்ட நீங்க குடுங்க. அப்பா பேர் கேட்குறாங்க இனிஷியலோட. ஸோ அத கரெக்ட்டா குடுத்துருங்க. அடுத்தது அப்பாவோட தொழில் என்ன? அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்தது அம்மாவுடைய பெயர் கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்தது அம்மாவோட ஆக்குபேஷன். அதாவது அம்மா என்ன தொழில் பண்றாங்க? வீட்ல இருக்கு
ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத போட்டுருங்க. சரியா? அடுத்தது மதர் டங். என்ன மதர் டங்? நேஷனாலிட்டி. அடுத்தது என்ன ரிலீஜியன். அடுத்தது ஆதார் நம்பர் குடுத்துறணும். பான் கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா எஸ், இல்லாட்டி நோ. பாஸ்போர்ட் இருக்கா? இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமா, டூ யூ சீக் ரிசர்வேஷன் அண்டர் பிரியாரிட்டி. நீங்கள் முன்னுரிமையின் கீழ் இடஒதுக்கீடு கோருகிறீர்களா? அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம எஸ்ன்னு குடுத்தோம்னா, அது கீழ நெறையா முன்னுரிமைகள்லாம் காட்டுறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க இதுல ஏதாவது ஒரு கேட்டகரில இருந்தீங்க, அப்ளிகபிள் ஆகுறீங்க அப்படின்னா, நீங்க எஸ் குடுத்து இத குடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட், பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேன். அடுத்தது பார்த்தோம்னா, விடோஸ், டெஸ்டிடியூட் விடோஸ், இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க. அடுத்தது அதுல ஏதாவது ஒரு கப்பிள் ஷெட்யூல்டு காஸ்ட் சேர்ந்திருக்கணும். இன்டர் காஸ்ட் மேரேஜ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா. ஸோ இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம பார்த்தோம்னா, அப்பா, அம்மா கொரோனால அப்பா, அம்மா 2 பேரையும் இழந்தவங்க. அந்த மாரி நெறைய பேருக்கு வந்து பிரியாரிட்டைஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல நீங்க ஏதாவது ஒரு கேட்டகரில வர்றீங்க அப்படின்றப்போ, நீங்க அந்த ஒரு எஸ் குடுத்து அந்த இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் இல்ல நான் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கேன் அப்படின்றப்போ, எஸ் குடுத்து பிஎஸ்டிஎம்ங்கிறத குடுத்துடலாம். ஓகேங்களா? இல்ல எனக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிறப்போ, நோ குடுத்துட்டு அடுத்த காலத்துக்கு போயிரலாம். அடுத்து பார்த்தோம்னா, உங்களோட கம்யூனல் கேட்டகரி என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? எஸ்டி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சி அருந்ததியர், பேக்வர்ட் கிளாஸ், அன்ரிசர்வ்டு, பிசிஎம், எம்பிசி/டிசி இதெல்லாம் குடுத்துருக்காங்க. சப்காஸ்ட் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ, அதுல என்ன உங்களோட இதோ அத எடுத்து இங்க அப்ளிகபிள் பண்ணிக்கங்க. அடுத்தது அத்தாரிட்டி ஹூ இஷ்யூட் சர்டிஃபிகேட். யாரு சர்டிஃபிகேட் குடுத்தாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ, அது அந்த சர்டிஃபிகேட்லயே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. அடுத்தது இந்த சர்டிஃபிகேட் எப்போ குடுத்தாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க நமக்கு. ஓகேவா? ஸோ, அதெல்லாம் கரெக்ட்டா பார்த்து குடுத்துருங்க. ஸோ, அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ஆர் யூ தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சக பணியின் விதி 16A கீழ் நீங்கள் தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சர் சேவையில் தற்காலிக ஊழியராக பணிபுரிகிறீர்களா? அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஜுடிஷியல் சர்வீஸ்ல டெம்பரரி எம்ப்ளாயியா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அடுத்தது எஸ்னா எஸ், நோனா நோ. ஹேவ் யூ ரிஜிஸ்டர்ட் இன் எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து உள்ளீரா? அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அது எம்ப்ளாய்மென்ட்ல குடுத்துருந்தீங்க. இப்ப எஸ் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த எம்ப்ளாய்மென்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்பாங்க. இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நோ குடுத்துருங்க. ஆல்ரெடி மத்திய, மாநில அரசு பதவிகளில் இருக்கிறீங்களா? அப்படிங்கிறது கேட்குறாங்க. எஸ்னா எஸ். எஸ் குடுத்தீங்கன்னா, என்ன டேட்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க சர்வீஸ்ல? ஆ நீங்க இந்த பதவிக்கு அப்ளை பண்றப்போ, உங்களோட மேலதிகாரி கிட்ட சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் வந்து கேட்குறாங்க. நோனா டைரக்ட்டா அடுத்ததுக்கு போயிரலாம். ஓகேங்களா? அ அடுத்தது பார்த்தோம்னா, மாநில அரசில் பணியாற்றி ஆட்குறைப்பு காரணமாகவோ, அல்லது ஒழுங்கு நடவடிக்கை நீங்கலாக வேறு யாதொரு காரணத்திற்காகவோ பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவரா? ஸோ ஆட்குறைப்பு காரணமா, இல்ல ஒழுங்கு நடவடிக்கைக்காக, இல்ல அது இல்லாம வேற ஏதாவது காரணத்தினால நீங்க பணியிலிருந்து உங்களைய ரிமூவ் பண்ணிட்டாங்களா? அப்படிங்கிறது கேட்குறாங்க. அடுத்தது, ஆர் யூ கிளைமிங் ரிசர்வேஷன் அண்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன். நீங்க வந்து முன்னாள் ராணுவத்தினர் பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு கோருகிறீர்களா? அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. அடுத்தது, ஏஜ் ரிலாக்சேஷன் வேணுமா? அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதாவது கொத்தடிமை தொழிலாளர்கள் பிரிவின் கீழ் வயது தளர்வு கோருகிறீர்களா? அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, டிசேபிள் டிசபிலிட்டீஸ் ஆக்ட் கீழ அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான விதிகளின்படி இடஒதுக்கீடு கோருகிறீரா? இடஒதுக்கீடு தேவை அப்படின்னா, இப்போ மாற்றுத்திறனாளிகள் இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட மாற்றுத்திறனாளி அந்த சர்டிஃபிகேட்லயே பார்த்தீங்கன்னா, 40% மேல இருக்கு. இல்ல 40% கம்மியா இருக்கு அப்படிங்கிற அந்த டிசபிலிட்டி பெர்சன்டேஜ் வந்து குடுத்திருப்பாங்க. அது படி நம்ம போடணும். அடுத்தது, தலைசிறந்த சாரணருக்கான குடியரசுத் தலைவரின் விருது பெற்றுள்ளீரா? அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்கவுட்ல ஏதாவது விருது வாங்கியிருக்கீங்களா பிரசிடென்ட் கிட்ட? அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது, என்சிசி கேடட்டா? அப்படிங்கிறத கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, ஹேவ் யூ ஸ்டடிட் ஹையர் செகண்டரி டிப்ளோமா ஆர் அபோவ்.
மேல்நிலை பள்ளி, டிப்ளமோ மற்றும் அதற்கு மேல் படித்திருக்கிறீர்களா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கீங்களா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அட்ரஸ். ஸோ உங்க வீட்டு அட்ரஸ கரெக்ட்டா பார்த்து குடுத்துருங்க. ஸோ நான் ஒரு அட்ரஸ டைப் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் உங்க அட்ரஸ கரெக்ட்டா குடுத்துருங்க. என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட், அதே மாரி உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் 2ம் சேமா இருந்துச்சுன்னா, இந்த காலத்த டிக் குடுத்துருங்க. ஒரே சொந்த வீட்ல இருக்கவங்களுக்கு இது ஓகேவா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா, ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு நம்பர் வீட்ல இருக்கவங்க நம்பர் யார் நம்பரையாவது குடுத்துருங்க. அடுத்தது டெலிஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நெறைய பேருக்கு இருக்காது. அடுத்தது ஃபோட்டோ, அடுத்தது சிக்னேச்சர் இது 2யும் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணா தான் அடுத்ததுக்கு போகும் நமக்கு. சரிங்களா? ஸோ நம்மளோட ஃபோட்டோவும், சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத குடுக்கணும். சரிங்களா? ஸோ குடுத்ததுக்கு அப்புறமா பெர்சனல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்ட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ நம்மளோட ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சது. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, கல்வி தகுதி. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நெறைய குடுத்துருக்காங்க நமக்கு. ஒவ்வொன்னா நம்ம இது பண்ணிருவோம். ஸோ இஎஸ்எல்சி 8த் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அது இல்லாதவங்க டைரக்ட்டா எஸ்எஸ்எல்சிக்கு வந்துருங்க. எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் எப்போ குடுத்தாங்க? அதெல்லாம் ஒவ்வொன்னா நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? எஜுகேஷன் என்ன கல்வி வாரியம்? ஸ்டேட் போர்ட், மெட்ரிக் அது ஐ மீன் சிபிஎஸ்இ அதெல்லாம் தான் கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. அடுத்தது வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறது. மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலரா தான் எல்லாரும் படிச்சிருப்போம். அடுத்தது பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது நேம் ஆஃப் த ஸ்கூல் பேர் வந்து கேட்குறாங்க. அது உங்க ஸ்கூல் பேரை அப்படியே ஃபுல்லா டைப் பண்ணிருங்க. சரியா? அடுத்தது ஹச்எஸ்எல் ஹச்எஸ்சினா 12th ஓகேங்களா? ஸோ அது அதனுடைய இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ எஜுகேஷன் என்ன ஸ்டேட் போர்டு தான் ஓகேங்களா? ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்ட், மெட்ரிக்னா மெட்ரிக் ஓகேவா? சாரி சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி. அதே மாதிரி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ், இங்கிலீஷ் அதெல்லாம் கேட்குறாங்க. ரெகுலராக ப்ரைவேட்டாக படிச்சிங்களா? பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்தது என்ன ஸ்கூலில் படிச்சீங்க அப்படிங்கிற அந்த பேரை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. சரியா? அடுத்தது யூஜி டிகிரி என்னன்னு கேட்குறாங்க. பிஏ, பிஎஸ்சி, பிஇ அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதில் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதில் சர்டிஃபிகேட் காலேஜ் சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த டேட்டாஸ் நமக்கு கேட்குறாங்க. ஸோ காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி நேம் என்ன யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் கீழே உங்கள் காலேஜ் இருக்குது அப்படின்னா இதை கொடுத்துடலாம். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் நீங்கள் எதில் படிச்சீங்களோ அதை அப்படியே கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்தது சர்டிஃபிகேட் நம்பர் காலேஜ் டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர். மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக படிச்சீங்களா இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. காலேஜில் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா? பிஜி இருக்கு, இல்ல போஸ்ட் கிராஜுவேட் இருக்கு, டாக்டரேட் இருக்கு, எம்ஃபில் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொடுக்கலாம் இந்த இடத்துல நீங்க. லாங்குவேஜ் மொழி திறமை லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி கேட்குறாங்க. தமிழ் எழுத படிக்க தெரியுமா? அடுத்தது எழுத தெரியுமா? பேச தெரியுமா? அப்படிங்கிறது. அது எல்லாத்துக்கும் நம்ம எஸ் கொடுத்துரும். இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? எஸ்னா எஸ், நோனா நோ. எழுத தெரியுமா? இங்கிலீஷ் எழுத தெரியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. இங்கிலீஷ்ல பேச தெரியுமா? எஸ்னா எஸ், நோனா நோ. அடுத்தது 3வது மொழி ஏதாவது தெரியும். இப்ப ஹிந்தி தெரியும் அப்படின்னா, அதுக்கு என்னவோ அத குடுத்துறலாம். அடுத்தது டைப் ரைட்டிங், தட்டச்சு. ஓகேங்களா?
தமிழ் டைப்பிங் தெரிஞ்சா எஸ்ன்னு குடுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? அதுல சர்டிஃபிகேட் நம்பரு, சர்டிஃபிகேட் டேட் கேட்பாங்க. இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னா, நோ குடுத்துறலாம். இங்கிலீஷும் அதே மாரி தான். எஸ் குடுத்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் நம்பரு, டேட்டு கேட்பாங்க. இல்ல அப்படிங்கிறப்ப நோ குடுத்துறலாம். அதே தான் பார்த்தோம்னா, நமக்கு ஷார்ட் அண்ட் சுருக்கெழுத்துக்கும் அதே தான். எஸ் குடுத்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் நம்பரும், சர்டிஃபிகேட் டேட்டு அதுல உங்க சர்டிஃபிகேட்லயே டேட்லாம் இருக்கும். சரிங்களா? கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் படிச்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்கறாங்க. எஸ் குடுத்தீங்க அப்படின்னா, அதனுடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கேட்கறாங்க. இல்லாட்டி நோ. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வேற ஏதாவது திறமை பெற்றிருக்கீங்க அப்படின்லாம் கேட்கறாங்க. ஸோ ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அத குடுக்கலாம் நம்ப. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. ஏதாவது கம்பெனில ஒர்க் பண்ண, கம்பெனி பேரு, என்ன பதவியில இருந்தீங்க, எவ்வளவு காலத்துக்கு வேலை செஞ்சீங்க, அங்க எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்க. இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்லாம் கேட்கறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க என்ன கம்பெனில இருந்தீங்க, என்ன போஸ்டிங்கு, எவ்வளோ வருஷம் இருந்தீங்க, கடைசியா எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்க, அதெல்லாம் இங்க குடுத்துருங்க. சரியா? மீதிய சேவ் பண்ணி குடுக்க வேண்டியதான். இப்போ 8த் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்கூல்ல கேட்டோம்னா நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அத நீங்க எடுத்து ஃபில் பண்ணிக்கங்க. இப்ப என்கிட்ட இல்லாதனால நான் ரேண்டமா ஒரு குடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதேதான். நீங்க அது கன்சர்ன் ஸ்கூல் கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த மாரி எக்ஸாம்ன்றத சொல்லி இது பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அத உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்னன்றது பார்ப்போம். தமிழ் படிச்சிருக்கீங்களா 8த்ல அப்படிங்கிறத கேட்குறாங்க. எஸ்ங்கிறத குடுத்துற வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ இது மத்ததெல்லாம் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ங்கிறத குடுக்குறோம். எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் சக்சஸ்ஃபுல்லா சேவ் ஆயிருச்சு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நெறைய கேட்டிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ விண்ணப்பதாரரின் உறவினர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் அல்லது தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள துணை நீதிமன்றங்களில் பணிபுரிந்தாரா? நம்ம சொந்தக்காரங்கள்ல யாராவது உயர்நீதிமன்றங்கள் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் இல்ல புதுச்சேரி அதுக்கெல்லாம் சேர்ந்து கோர்ட் இருக்கு இல்லையா? சப்பார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுல யாராவது நமக்கு உறவினர்கள் அல்லது நம்மளோட குடும்பத்த சேர்ந்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்படிங்கிறத கேட்குறாங்க. இருந்தா எஸ் இல்லன்னா நோ. ஓகேங்களா? இப்ப எஸ் குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட பேரு, அவங்களோட டெசிக்னேஷன், அவங்களுக்கும் என்ன உறவு முறை இருக்கிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அல்லது வேறு பணியாளர் தேர்வு செய்யும் முகமையினால் தாங்கள் தேர்வில் கலந்து கொள்ள அல்லது தேர்வு பெறுவதிலிருந்து நிரந்தரமாகவோ அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கோ விலக்கி வைக்கப்பட்டுள்ளீரா? ஸோ உங்கள யாராவது டிபார் பண்ணியிருக்காங்களா? நம்ம தேர்வு ஆணையங்கள் அல்லது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோ இல்ல மத்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அதாவது உங்கள டிபார் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறத கேட்குறாங்க. அடுத்தது, தாங்கள் மீது ஒழுங்குமுறை நடவடிக்கை, கண்காணிப்பு, விசாரணை துவங்கப்பட்டுள்ளதா? அல்லது பரிந்துரைக்கப்பட்டுள்ளதா? பணியிலிருந்து இதன் காரணமாக விடுவிக்கப்பட்டுள்ளதா? உங்க மேல ஏதாவது ஒரு ஒழுங்குமுறை விசாரணை இருக்கா? அந்த விசாரணையினால உங்களை வந்து பணியிலிருந்து நீக்கி வச்சிருக்காங்களா? அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ, இப்ப எஸ் குடுத்தீங்க அப்படின்னா, அதனுடைய காரணங்கள் என்ன? அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்தது, நீங்கள் பொது அல்லது தனியார் துறை அமைப்பு அல்லது உள்ளூர் சுயநிதி நிறுவனத்தில் சேவை செய்கிறீர்களா? லோக்கல் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளூர் சுய நிதி நிறுவனம் அப்படின்னா. ஸோ அங்க ஏதாவது வேலை செஞ்சீங்க அப்படின்னா எஸ்ன்னு குடுங்க. இல்லாட்டி நோ. அதே மாரி தான் உங்களுக்கு பார்த்தோம்னா, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? பெயில் இருக்கா? அந்த மாரிலாம் கேட்டிருக்காங்க. அரெஸ்ட் ஆயிருக்கீங்களா? அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ், நோனா நோ. ஏதாவது அரசியல் கட்சியின் உறுப்பினரா? அப்படிங்கிறத கேட்குறாங்க. எஸ் குடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய விவரங்கள குடுத்து கேட்குறாங்க. என்ன கட்சியில, என்ன உறுப்பினரா, என்ன இல்ல ஏதாவது ஒரு பதவியில இருக்கீங்களா? அப்படிங்கிறத கேட்குறாங்க. தேர்தல்ல போட்டியிட்டு இருக்கீங்களா? எஸ்னா எஸ், என்ன விவரம் அதுதான். ஓகேங்களா? அதேதான். ஸோ அடுத்தது எஜுகேஷனல், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? உங்களோட அந்த சர்டிஃபிகேட்ட வந்து சூஸ் பண்ணி ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டா இங்க இடத்துல அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்ப நான் ஒரு ஒரு இது அப்லோட் பண்றேன். ஸோ அடுத்து பார்த்தோம்னா, உங்களோட டிசிய அப்லோட் பண்ண சொல்றாங்க. ஸோ நான் இங்க ரேண்டமா குடுக்குறேன். நீங்க உங்களோடது இது பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. அது என்ன நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கீழ இருக்கு. நம்ம அதுக்கு வருவோம். சரிங்களா? உங்களை பத்தின எந்த ஒரு உங்களுக்கான ஒரு அத்தாட்சி இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து கேட்குறாங்க. அடுத்து கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். இதெல்லாம் வந்து அனெக்ஸர்ல வந்து குடுத்துருப்பாங்க நமக்கு. ஓகேவா? நோட்டிஃபிகேஷன்ல எடுத்து பாருங்க. அதே மாரி அடுத்து அனெக்ஸர்ல நெறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க.
இந்த மாரி உங்களுக்குன்னு அட்டஸ்டேஷன் குடுப்பாங்க. அதாவது நீங்க வந்து நல்நடத்தைக்காரவங்க அப்படின்னு சொல்லி, அத பத்தின விஷயங்கள்லாம் குடுத்திருப்பாங்க. அதாவது கீழ குடுத்திருக்காங்க பாருங்க. உங்களுடைய நற்பண்பு, நன்னடத்தை, நன்மதிப்பு ஆகியவைகளை குறித்து சான்று அளிக்கக்கூடிய 2 நபர்களின் விவரம். அவர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கத் தேவையில்லை. ஆனால் அவர்கள் விண்ணப்பதாரருக்கு உறவினர் அல்லாதவர்களாக இருத்தல் வேண்டும். அதாவது உங்களுடைய நல்ல பண்பு, நடத்தை, நன்மதிப்பு இதெல்லாம் குறித்து 2 பேர் உங்களுக்கு சான்று அளிக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க அரசு அதிகாரிகளா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? கவர்ன்மென்ட் ஆஃபீசர்ட்ட தான் போய் வாங்கணும்ன்றது கிடையாது. ஆனா அவங்க உங்களோட சொந்தக்காரங்களா இருக்கணும். சரிங்களா? 2டே கண்டிஷன் தான். உங்களைய பத்தி இவங்க நல்லவங்க தான் அப்படிங்கிறத நீங்க நல்லவங்க தான் அப்படிங்கிறத சொல்லணும். அத சொல்றது அரசு அதிகாரியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா அவங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்கக்கூடாது. உங்க நண்பர்களா இருக்கலாம். சரிங்களா? இப்ப 2 பேர் குடுக்கலாம். சரிங்களா? ஸோ அவங்களுடைய பெயர், அடுத்தது பார்த்தோம்னா, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் என்ன வேலை செய்றாங்க அப்படிங்கிறது. அடுத்தது அவங்களுடைய கைபேசி எண். ஓகேங்களா? மொபைல் நம்பர் கேட்குறாங்க. அடுத்தது அவங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்க நண்பர்களுடைய அட்ரஸ் வந்து குடுக்கணும் கடைசியா. நான் இங்க ரேண்டமா குடுத்துருக்கேன். நீங்க கரெக்ட்டா உங்க நண்பர் பெயர், என்ன வேலையில இருக்காரு, மொபைல் நம்பர், அவங்களோட அட்ரஸ் அதெல்லாம் கரெக்ட்டா குடுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா, நம்ப எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தா அது. அடுத்தது பார்த்தோம்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்னா நம்ப எடுத்து அப்லோட் பண்ணிக்க வேண்டியது தான். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, டிசி, அடுத்தது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், அடுத்தது அனெக்ஸ்டர் ஜி அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன்ல குடுத்துருப்பாங்க. அத எடுத்து அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். சரிங்களா? ஸோ அத எடுத்து அந்த ஃபார்ம ஃபில் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்றது தான் வேல. சரியா? ஸோ அடுத்தது பிடிஎஃப் ஃபைலா அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் இங்க ஃபோட்டோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பிடிஎஃப் ஃபைலா வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் பிடிஎஃப் வச்சுக்கோங்க கையில. அத அப்படியே அப்லோட் பண்ணிருங்க. டிசி, நமக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நம்மளோட இந்த அனெக்ஸர் ஏ, பி, அடுத்தது ஜி இது எல்லாத்துக்குமே வந்து பிடிஎஃப் தான் நம்ப குடுக்கணும். சரிங்களா? எல்லாமே குடுத்துட்டு ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் வந்து குடுக்குறாங்க. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட பிடிஎஃப்ல எம்பி வந்து அதிகமா இருக்கு. 2 எம்பிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப 2 எம்பிக்குள்ள பிடிஎஃப் வந்து நம்ப அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த மாரி நீங்க சேவ் குடுத்தீங்க. இந்த உங்களோட டிசி, இந்த அனெக்ஸர்ஸ் எல்லாமே குடுத்து, நீங்க சேவ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி பிடிஎஃப்பா அப்லோட் பண்ணணும். நான் இமேஜா அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா? பிடிஎஃப்பா அப்லோட் பண்ணிருங்க. கரெக்ட்டா. சரிங்களா? ஸோ ஓகே குடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்தது டிக்ளரேஷன் அப்படிங்கிற இந்த பேஜ் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ப குடுக்குறது தான். நியர்லி வீடியோவோட எண்டுக்கே வந்துட்டோம் நம்ம. சரிங்களா? ஒண்ணுத்துக்கா அப்படியே டிக் குடுத்துட்டே வாங்க. ஸோ அப்ளை பண்றப்ப நமக்கு பார்த்தோம்னா, இது எல்லா டேட்டாஸையும் கரெக்ட்டா குடுக்குறது தான் முக்கியமான வேலையே. சரிங்களா? இந்த 10த், 12த் சர்டிஃபிகேட் நம்பரு, டிசி, காலேஜ் சர்டிஃபிகேட் நம்பரு, ஆதார் நம்பர் இது எல்லாமே கரெக்ட்டா குடுத்துருங்க. ஐடி, பாஸ்வேர்ட மறந்துறாதீங்க. எங்கேயாவது பார்க்குற இடத்துல எழுதி வச்சுக்கங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா, இப்ப டிக்ளரேஷன் குடுத்துட்டு ஓகே குடுத்ததுக்கப்புறமா, ஓகே அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. நம்மளும் ஓகே அப்படிங்கிறத குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் என்னென்ன என்டர் பண்ணிக்கோ அப்படிங்கிறத ஒருக்கா ஃபுல்லா செக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 10 நிமிஷம் ஆனாலும் பரவால்ல. ஒவ்வொன்னையும் வந்து லைன் பை லைன் வந்து செக் பண்ணிருங்க. செக் பண்ணதுக்கப்புறமா, கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, சப்மிட் அப்படின்னு சொல்லி குடுக்கும். ஓகேங்களா? ஃபுல்லா எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறமா சப்மிட் அப்படிங்கிறத குடுங்க. குடுத்தீங்க அப்படின்னா, கிளிக் ஓகே டூ புரோசீட் அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. ஓகே அப்படிங்கிறத குடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி தரும். சரிங்களா? ஸோ அது ஓகே குடுத்துருங்க. இப்ப ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட். பேமெண்ட் வந்து பெண்டிங்கா இருக்கு அப்படிங்கிறத குடுக்குறாங்க.
ஓகேவா? ஸோ இப்ப நம்ம சலான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த மாரி ஒரு சலான் காப்பி வந்து வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சலான் காப்பிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நீங்க இந்தியன் பேங்க்ல எடுத்துட்டு போய் இந்த சலான குடுத்தீங்கன்னா அப்படின்னா, இப்ப நம்ப ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ங்கிற போஸ்ட்க்கு அப்ளை பண்ணியிருக்கனால 500 அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதே நீங்க 2, 3 போஸ்ட்க்கு வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட்டுக்கு 500 அந்த மாரி இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். சரிங்களா? ஸோ இதுல நெறைய எக்ஸ்டென்ஷனும் இருக்கு நமக்கு. எஸ்சி, எஸ்டி இந்த மாரிலாம் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சலான கொண்டு போய் குடுத்தீங்க அப்படின்னாலே, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கான இந்த அப்ளிகேஷன வாங்கிட்டு ஐ மீன் சலான வாங்கிட்டு ஒரு சீல் வச்சு குடுப்பாங்க. ஸோ அந்த சீல அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க. சரிங்களா? சீல பாத்து ஐ மீன் அந்த சீல் வச்சு குடுக்கக்கூடிய அந்த சலான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஒண்ணு வந்து பேங்க்குக்கு, ஒண்ணு ஹைகோர்ட்க்கு போயிரும். ஒண்ணு வந்து கேண்டிடேட்ஸ் நம்மகிட்ட குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த நம்மகிட்ட குடுக்கறத வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல அப்லோட் பெய்டு சலான் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அது கிளிக் பண்ணணும் நம்ப. ஸோ அது கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாரி உள்ள போகும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம், அந்த போஸ்ட் கோட் என்ன, அமௌண்ட் எவ்வளோ கட்டியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருவாங்க. ஸோ அந்த சலானோட நம்பர் ஓகேங்களா? சலான் நம்பர் வந்து இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அந்த சலான் நம்பர் அப்படிங்கிறத நம்ம குடுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா, என்ன பேங்க் இந்தியன் பேங்க்ல தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இந்தியன் பேங்க்ல என்ன பிரான்ச்சு, எந்த டேட்ல இது பண்ணீங்க. கடைசியா பார்த்தோம்னா, இந்த ஃபைல் அந்த நம்ம ஃபோட்டோ எடுத்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஃபைல எடுத்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல சப்மிட் குடுத்தோம்னா, இந்த இடத்துல ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயி, ஓகே அப்படின்னு குடுக்கும். அதோட நமக்கு இந்த இடத்துல ஸ்டேட்டஸும் மாறிடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துரும். சரிங்களா? ஸோ இப்படிதான் நம்ம இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மென்ட் இந்த எக்ஸாம்க்கு வந்து நம்ம அப்ளை பண்றதா இருக்கும். ஸோ என்ன டிஸ்ட்ரிக்ட்ல வரீங்க, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க, எல்லாமே தெளிவா பார்த்துட்டு சர்டிஃபிகேட்லாம் கையில எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க. பெரிய வேலையெல்லாம் இல்ல. ஒரு 1/2 அன் ஹவர்ல நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ முடிச்சுட்டு உடனே கையோட போய் அந்த சலான கட்டி, சலானோட ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணி சீக்கிரமா சப்மிட் பண்ணிருங்க. அப்ளிகேஷன கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க. சரிங்களா? ஸோ அ இந்த வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களோட ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறோம்.